Welcome to JM Students Education. In the video, we will talk about the 12th Standard Accountancy, Chapter 2, Sum number 23. From the following receipts and payment account of Sivagas Pensioners Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018 and the balance sheet as on the date. Okay, என்ன prepare பண்ண சொல்லிருக்காங்க? Income and expenditure account to balance sheet prepare பண்ண சொல்லிருக்காங்க. Receipts and payment account இங்க கொடுத்திருக்காங்க. So என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க? Balance drawdown of cash and bank இருக்கு. And subscription 2016, 17, 17, 18, 18, 19 கொடுத்திருக்காங்க. Legacies 40,000, rent from hall 14,000, locker rent 5,000. So படிச்சுட்டு வரும்போது எதுல வரும்னு சொல்லி பார்த்துக்கலாம். Subscription நம்ம போட போற இயர் எந்த இயருக்கு? 31st March 2018. அப்போ 17, 18. அப்போ subscription என்ன எடுத்துக்கணும்? 17, 18 கான அமௌண்ட் எடுத்துக்கணும். Legacies எதுல வரும் நமக்கு? Liability. Rent for hall, income. Locker rent, income. Collection for special dinner. இது கலெக்ஷன் தான், அதனால நம்ம இன்கம் சைட்ல எடுத்துக்கலாம். சப்போஸ் டொனேஷன் அந்த மாதிரி இருந்தா எடுத்துக்கூடாது, கலெக்ஷன் எடுத்துக்கலாம், இன்கம்ல எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் கேரிட் ஆன், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸோட பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கு. அப்போ இது நமக்கு லைபிலிட்டி சைட்ல வரும். அடுத்தது ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, ஃபர்னிச்சர்ன்றது அசெட், அப்போ இதுல வரணும், நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல வரணும். பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டு, இதுவும் அசெட் தான். அதுக்கப்புறம் அதனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனியூவல்ஸ், இது வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ், இதுவும் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்னால எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். பேலன்ஸ் கேரிட் ஆன், கேஷ் இன் ஹேண்ட், இது நமக்கு அசெட், அப்போ பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல வரும். நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தா, the club has 300 members each paying 100 as an annual subscription. அப்போ டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவு? 300 into 100, 30,000 டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். அதுல நம்ம 17, 18 ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 25,000 தான் ரிசீவ் பண்ணிருக்கோம். 30,000ல 25,000 தான் ரிசீவ் பண்ணிருக்கோம்னா அப்ப ரிமைனிங் 5,000 அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? அப்ப அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும்? நம்ம சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்தது கிளப் ஹேட் த ஃபர்னிச்சர் 10,000 on 1/4/2017. ஃபர்னிச்சர் நமக்கு அசெட்ல போடுவோம். அசெட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஃபர்னிச்சர் 10,000, அதோட நம்ம பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சரையும் சேர்த்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி அசெட்ல காமிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் டியூ பட் நாட் ரிசீவ்ட் ஃபார் த இயர் 16, 17 is 1,000. இதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் தான், பட் நாட் ஃபார் த கரண்ட் இயர். இது வந்து அதுக்கும் ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அப்ப இது நம்ம பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் காமிச்சா போதும். ஓகே, இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் படிச்சுட்டோம். நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணா நமக்கு என்ன தேவை? கேபிட்டல் ஃபண்ட் தேவை. பட் ஆனா இங்க நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுக்கல? கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்கவே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட்டு நம்ம கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிச்சிடணும். கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிச்சாதான் நம்மளால பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்க போறோம். இன் த புக்ஸ் ஆஃப் சிவகாசி பென்ஷனர் ரெக்ரேஷன் கிளப், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1/4/2017. நம்ம வந்து 31st March 2018 தான் போடணும். பட் ஆனால் ஓப்பனிங் கண்டுபிடிக்கிறதுனால அதோட ஓப்பனிங் எப்போ வரும்? 1/4/2017. லைபிலிட்டிஸ் அசெட் போட்டாச்சு. இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல எதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸை போட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் ஃபண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ் பிராட் டவுன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், இது ஓப்பனிங் பேலன்ஸ் தானே. அப்போ கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் அட் பேங்க்கும் நமக்கு எதுல வரணும்? அசெட்ல வரணும். ஸோ அசெட் சைட்ல கேஷ் இன் ஹேண்ட் 10,000, கேஷ் அட் பேங்க் 20,000. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்னிச்சர் நமக்கு எங்க வரணும்? அசெட்ல வரணும். ஸோ ஃபர்னிச்சர் எவ்வளவு அமௌண்ட்? 10,000. அண்ட் இங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்பொழுது 16, 17 அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 1,000 rupees கொடுத்துருக்காங்க. அது தவிர இங்க நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்ல பாருங்க, இந்த 16, 17 அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5,000 கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலா 16, 17 அமௌண்ட் எப்போ ரிசீவ் பண்ணிருக்காங்க? 17, 18 ரிசீவ் பண்ணிருக்காங்க. அப்போ 16, 17 அது என்னவா இருந்திருக்கும்? அவுட்ஸ்டாண்டிங்கா தானே இருந்திருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் தானே அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது ஓப்பனிங் தானே. ஸோ ஓப்பனிங்ல அந்த அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும் தானே. லாஸ்ட் இயர்ல அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை கரண்ட் இயர்ல அவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம இப்ப போடுறது ஆக்சுவலா லாஸ்ட் இயரோட பேலன்ஸ் ஷீட் தானே. அப்ப அதுல அவங்க என்னன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க? அவுட்ஸ்டாண்டிங் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எங்கே வரணும்? நமக்கு அசெட் சைட்ல வரணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 16, 17 5,000. ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஒரு 1,000 வரை சொல்லியிருக்காங்க. அப்ப லாஸ்ட் இயர் அப்ப எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு? 6,000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அப்போ 5,000 + 1,000
6000 outstanding subscription. இப்போ எல்லா ஓப்பனிங் பேலன்ஸும் நம்ம எழுதியாச்சு. டோட்டல் பண்றோம். டோட்டல் பண்ணா 46,000. அது அப்படியே லைபிலிட்டி சைடில் நம்ம கேபிட்டல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் கரண்ட் இயருக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள போகலாம். இதுல கரண்ட் இயர் என்னது நமக்கு 31st March 2018. So income and expenditure account for the year ended 31st March 2018. Expenditure income amount. So first பார்க்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. சப்ஸ்கிரிப்ஷன்ல 1718 சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எழுதணும். ஸோ 1718 அமௌண்ட் எவ்வளோ 25,000. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், சப்ஸ்கிரிப்ஷன் 25,000 எழுதுறோம். அவுட்ஸ்டாண்டிங் எப்படி கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அதானே கொடுத்துருக்காங்க. 300 மெம்பர்ஸ் 100. ஸோ 300 into 100 மல்டிப்ளை பண்ணா 30,000. 30,000ல நம்ம ரிசீவ் பண்ண 25,000. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு 5,000. ஸோ 25,000 பிளஸ் அவுட்ஸ்டாண்டிங் 5,000 ஆட் பண்ணும்போது இங்க நமக்கு 30,000 அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா லெகசிஸ் நமக்கு லைபிலிட்டியில வரும்னு சொல்லிட்டோம். ரெண்ட் ஃபார் ஹால் இன்கம் சைடு, லாக்கர் ரெண்ட் 14,000 இன்கம் சைடு, கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் 5,000 இன்கம் சைடு. ரெசிப்ட்ஸ்ல இருக்கிறது இன்கம்லயும் லைபிலிட்டிலையும் வரும். பேமெண்ட் சைட்ல இருக்கிறது நமக்கு அசெட்ஸ்லயும் எக்ஸ்பெண்டிச்சர்லயும் வரும். ஸோ ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் amount 18,000. Electricity charges 17,000. Furniture purchased assets வராது. Billiards table purchased assets அதனால வராது. Repairs and renewal 16,000. அது எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கலாம். Special dinner expenses rupees 4,000 அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர். And sundry expenses amount 2,000 அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர். எல்லாம் முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்க போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்றோம். பேலன்ஸ் பண்ணும்போது இன்கம் சைடு ஆட் பண்ணா 61,000, எக்ஸ்பெண்டிச்சர் சைடு ஆட் பண்ணும்போது 57,000. 61,000 இருந்து 57,000 மைனஸ் பண்ணா 4,000. ஸோ இன்கம் தான் அதிகமா இருக்கு, அப்போ அது சர்ப்ளஸ் இல்லையா? ஸோ 2 சர்ப்ளஸ் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் 4,000. ஸோ சர்ப்ளஸ் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போறோம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/3/2018. liabilities, assets, amount. So அடுத்தது ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபண்ட் எழுதிடலாம். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட்டு கேபிட்டல் ஃபண்ட் 46,500 பண்ணோம் இல்லையா, அதுதான் இங்க கொண்டு வரணும். கேபிட்டல் ஃபண்ட் 46,000 ஆட் சர்ப்ளஸ் 4,000 ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 50,000. ஸோ அடுத்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா லெகசிஸ் அமௌண்ட், லெகசிஸ் 40,000. And then bank overdraft liability. So bank overdraft amount எவ்வளவு 3,000 எழுதியாச்சு. And இங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல நமக்கு 18-19 சப்ஸ்கிரிப்ஷன் received in advance தானே. நம்ம 17-18க்கான பேலன்ஸ் ஷீட் தான் போட்டுட்டு இருக்கோம். பட் ஆனா 18-19 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ received in advance அதை நம்ம என்ன காமிக்கணும், பேலன்ஸ் ஷீட்ல liability சைட் காமிக்கணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் received in advance amount 6,000. இப்போ அசெட்ஸ்ல என்னெல்லாம் வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்னிச்சர் சொல்லும்போது அதுக்கு ஓப்பனிங் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் ஓப்பனிங் ஃபர்னிச்சர் எழுதிடலாம். ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் வந்து எவ்வளோ அமௌண்ட், த கிளப் ஹேட் த ஃபர்னிச்சர் ஆஃப் 10,000 on 1/4/2017 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் 10,000. ஆட் பர்ச்சேசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்க 12,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 22,000. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ், அதை எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அப்படியே டைரக்டா 70,000 போட்டாச்சு. அடுத்தது வேற எது நமக்கு வரணும், கேஷ் இன் ஹேண்ட் அசெட். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் நம்ம அசெட் சைட்ல எழுதுறோம் அமௌண்ட் 1,000. இதை தவிர நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் போட்டாச்சான்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம அசெட் சைட்ல எழுதுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம அசெட் சைட்ல எழுதுவோம். ஃபார் த இயர் 17-18 அவுட்ஸ்டாண்டிங் வந்து 5,000. அண்ட் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும். அப்போ 16-17 அவுட்ஸ்டாண்டிங் ஒரு அமௌண்ட் 1,000 ஆட் பண்ணா 6,000. இப்போ நம்ம அசெட் சைட்ல ஆட் பண்ணாலும் 99,000 வருது. அண்ட் லைபிலிட்டி சைடு ஆட் பண்ணாலும் நம்மளோட ஆன்சர் 99,000. ஸோ எழுதியாச்சு, பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. That's it. Thank you.